ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 2-3 நாள் கேச்சு, ஒரு நாள் கேப்பில் தான் இந்த வீடியோ போடுறேன். அதோட இதுக்கடுத்து நான் ஒரு ஃபேக்ட்ரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் டப்பிங் அதை மட்டும் கொடுக்கணும். அதை மட்டும் நான் கொடுத்து அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நாம் என்ன கேம் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னால் ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர். இது ஆக்சுவலி எனக்கு இது கேம் நல்லாவே தெரியும். இதில் எஸ் ஐம் ப்ரோ தான். ஆமாம் கைஸ், ஏன்னா நான் இந்த கேம் நான் இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கேன் ஆக்சுவலி ஒரு வாட்டி. அதில் நான் கிட்டத்தட்ட இந்த அரேனா இருக்குல்ல, அதில் நான் 12th அரேனா வரைக்கும் போயிருந்தேன் கைஸ். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. 12th அரேனா வரைக்கும் நான் போனது. நீங்கள் இதில் எவ்வளோ ஹையஸ்ட் வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். அப்போ தான் நானும் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் என்னோட ப்ரோவா இல்லை நீங்களும் என்ன மாதிரியான ப்ரோவா இல்லை என்னோட பயங்கரமான ப்ரோவான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஸோ நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு மேட்ச் விளையாட போகிறோம். ஸோ இது எனக்கு நல்லாவே தெரியும் கைஸ். இந்த கேமில் எனக்கு இதில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர்ஸ் பேர்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் இதை விளையாடியே ஒரு 2-3 வருஷம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேம் நான் லாஸ்ட்டாக எப்போ விளையாடணும்னு கேட்டீங்கன்னா அதுவே ரொம்ப நாள் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளையாடுனது இந்த கேம். இருக்கு ப்ரோ, ஒரு பரவாயில்ல இறங்கி வரைக்கும் போட்டுங்க. நாம் இங்கே கமுக்கமாக நின்று சுடுவோம். ஆக்சுவலி இந்த ஜெட்டு எனக்கு பிடிக்கும். இவ பேர் ஜெட்டு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வரைக்கும். ஏன்னா இவளுக்கு இந்த ஜெட்டக் திறமை இருக்கிறதா. ஓ, அடிச்சிட்டிங்களாடா, அடா பாவீங்களா, நான் வந்ததே வேஸ்ட்டாக போச்சு. போட்டு கீழே நம்மால் ஐயோ அவனுங்களும் ஒன்றுக்க முடிச்சுட்டாங்க. பரவாயில்ல, அவங்க ஒன்றுக்க தான் இங்கே முடிச்சிருக்காங்க. நம்ம 2 முடிச்சு இருக்கிறாங்க. ஏய் வாங்க நம்ம அப்படியே உனக்கு தம்பி நல்லா இருக்கியா? ஓ நீங்கள் நம்பால தம்பி, வாடா 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 வாடா. ஓ பாப்பா செத்துட்டாரு. செத்துட்டாரு. அவனுக்கு வேறு இன்னொன்று வேறு அடிக்கிறானுங்க. அவ்வளோதான் கைஸ், சொன்னால நான் ப்ரோன்னு. ஆனால் இதில் ஆக்சுவலி என்னோட என் டீம்மேட்ஸ் அதிகமாக உழைச்சிருக்காங்க. அதுக்கே நான் உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். ஆனால் இதில் என்ன தெரியுமா கைஸ், இது ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்கிறது, இவங்களாம் ஆஃப்லைன் பிளேயர்ஸ் தான். ஆஃப்லைன் பிளேயர்ஸ்ன்னு இல்லை, ஆஃப்லைனில் இவங்க பிளேயர்ஸே இல்லை. ஏய் வேணாம் இவங்க வேறு வெளியேற்றுறாங்க. ஓகே, எனக்கு புது கேரக்டர் யாரையாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு டிஃபென்ஸில் இருக்கிறது வெறும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கைஸ். அதாவது நம்மளோட சாண்டா தாத்தா. அவர் பேர் என்னது தாத்தா, உங்கள் பேர் என்ன? சாண்டா தாத்தா, மறந்து போச்சு எனக்கு வேறு. சாண்டா தாத்தா, நான் ஒரு வச்ச பேர் சாண்டா தாத்தா. அவரோட ஒரிஜினல் நேம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு மறந்து போச்சு. ஆக்சுவலி இந்த கேமில் நிறைய அதோ இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கன்று மாதிரி வச்சு சுடுவா. அது பயங்கரமான ஒரு பவர் கைஸ். சும்மா வெறியாக சுடுவா அந்த கன்று. நான் சாண்டா தாத்தாவை மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறேன் கைஸ். இப்போ ஆக்சுவலி இவனுங்க சாண்டா தாத்தாவை வந்து இன்ஃபினைட் பிளட் தான் கொடுத்து வச்சானுங்க. மவனை சாவிடா. அதோட கைஸ் இதில் ஆட்டோ ஷூட்டு மட்டும்தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருக்கோம். இறந்தாங்க அது. மவனை சாவே. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க பாய்ஸ், உங்களுக்கான பாதுகாப்பு நான் தரேன்டா. நான் சார் வரியாக வாங்கினாரு தலைவர். சாவிட அவ்வளோதான். அடுத்த பீஸ் போட்டாச்சு. ஏய் சாவே சாவரானா பாருங்க வேறு. இது வரைக்கும் சாண்டாவை பார்த்துருக்கீங்க, ஃபைட்டிங் சாண்டாவை பார்த்துருக்கீங்களாங்க. ஐயோ
இந்த ரேஞ்செல்லாம் நம்ம பசங்க உனக்கு முடிச்சுட்டானுங்க. அதுக்குள்ளே ஆனால் பார்த்தீங்களா சாவு வெறியும் இருக்கு. ஹெட்ஷாட் வேணும். அது பரவாயில்ல, நம்ம டீம்மேட் முடிச்சுட்டாங்க. வர மாதிரியே தெரிஞ்சுது, நான் வரல கைஸ், சாரி. மிஸ்ஸு மிஸ் 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 எங்கேயாவது ஒன்றா ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். நான் இந்த செட்டிங்ஸில் போய் ஒன்று மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். எங்கள் ஆட்டோ ஷூட் இது ஆஃப் பண்ணிடணும் கைஸ், இல்லைன்னா நமக்கு வெறியாகும். நம்ம பசங்க முடிச்சுட்டானுங்க. நம்ம பாதி ஹெல்த்தை குறைச்சோம், நம்ம பசங்க மொத்தம் முடிச்சுட்டானுங்க. பார்த்தீங்களா கைஸ், நம்ம டிஃபென்ஸில் இருந்து மாஸாக ஜெயிக்கணும் பாருங்க. இவன் தாண்டா என்னோட ஃபைனல் கில். ஷர்ட்ஸ் தம்பிடே வரேன்டா, அங்கே வந்து உன்னை கொள்றேன்டா. நான் ஒன்று கொண்டு இந்த மேட்சை நான் முடிக்க போகிறேன். ஓ நோ கைஸ், நம்மளோட ஃபைனல் கில்ல பண்ணலான்னு பார்த்தேன், அவனை கொன்று நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன். ஆனால் கைஸ், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் கேமில் நல்ல ஒரு ஷூட்டிங் கேம்னா இது ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா இதில் லெவல்ஸும் ஹார்டாகவே இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு சொன்னல, நான் யாரையே நான் 12 வரைக்கும் போனேன்னு. அது வரைக்கும் போனதே எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னா, லிட்ரலி நான் ஒரு லெவல், அதாவது இந்த ஒரு மேட்ச்சு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விளையாடி அப்புறம் தான் என்னால் ஜெயிக்கவே முடிஞ்சது. அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதை விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ஈஸியாக உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும். என் டீம் பேரை மாற்ற விடுங்கடா, DTGF ஸ்குவாடுன்னு வைக்க போகிறேன் கைஸ். DT அதாவது டெவல் தமிழ் கேமிங் அண்டு ஃபேக்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்குவாட். ஸோ நீங்கள் யாராவது புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா DTGF ஸ்குவாடுன்னு போடுங்க கைஸ், நான் தெரிஞ்சுப்பேன் அது மூலமாக. ஸோ பார்த்தீங்களா, இவனுங்க வேறு வெறி ஏற்றிக்கின்னு இருக்கானுங்க கைஸ். நானே ஜாலியாக சூட்டலாம், வெறியாக மேட்ச் ஆடலான்னு வந்தா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு சர்ரா மேலே வாடா. ஐயோ கைஸ், என் டீம் பேர் மாற்ற விட மாட்டேங்கிறானுங்க கைஸ் இவனுங்க வேறு. அது எதுவும் அவராக எதுவும் போட்டு வச்சுருக்கானுங்க மென்டல்காரனுங்க. சரி விடுங்க. இந்த மேட்ச் பேட் கிளிக்கும் 23 ட்ராஃபி. நான் எத்தனை ட்ராஃபின்னு பார்க்குறேன். வாவ். ஆனால் கைஸ், நீங்கள் இதில் ஆட்டோ ஷூட் வச்சு விளையாடுறது நல்லாவே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ தாத்தாவுக்கு தான் கைஸ் ஹெல்ப் பண்ண போகிறோம். வரானுங்களா? ஐயோ அதோ வரான் வேட்டக்காரன். இல்லை நம்ம பிளேஸ் தான் அங்கே போகிறானுங்க. ஏய் வாங்கடா. நான் சாவே, நான் இங்கேருந்தே போட்டோமா? பத்தலை. வரேன்டா கைஸ். அவனுங்களா அப்படிக்கா இருக்கானுங்க, நம்ம இப்படிக்கா போடுறோம், முடிக்கணும். பார்த்தீங்களா கைஸ், நம்ம டீம்மேட் அவனுங்களை அந்த சைடு டிஸ்ட்ராக்ட் பண்ண, நாம் இந்த சைடு சுடணும். ஐயோ நம்மளே சுடுறானே. சரி பரவாயில்ல கைஸ், நம்ம செத்தாலும் நம்ம டீமுக்காக தான் சாவோம், மற்றபடி நான் நார்மலாக சாக மாட்டேன்டா. எப்படி ரெட் லைஃபா? வாய் இப்போ சுடுறான் பாடுறான். நான் மொத்தத்தையும் முடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் கைஸ். ஆனால் நல்ல வேலை கைஸ், மற்ற கேம் மாதிரி இதில் இந்த சுடுற புல்லட்டை சுடுற இது இருக்குல்ல, அதை ஒரே வாட்டி அதுக்குன்னா போதும் போல கைஸ். சுட்டுனே இருக்காங்க. ஐயோ தமிழே, என்ன சுடாதுன்ற சுடுவோம். ஐயோ கைஸ், என்ன லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்து போட்டானுங்க. இருங்க
நம்ம தாத்தாவாக இருக்க வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம டிஃபென்ஸில் இருக்கோம் கைஸ். அக்கா உன்னதாங்க நம்பியிருக்கேன். இந்த பொண்ணை வச்சுட்டு நம்ம ஏதோ வராம்பார் போட்டு வர வழியிலேயே போட்டோம். நெக்ஸ்ட்டு போனோம் கைஸ். அவனுங்க எல்லாம் அந்த ரூஃபில் தான் இருக்கானுங்க. நாம் என்ன பண்ணுவோம், நேராக ரூஃப்கே போய்டுவோம். நேராக நம்ம ரூஃபுக்கு போயிட்டோன்னா நேராக ரூஃபுக்கு போகிறதுக்கு ஒரே வழி. ஐயோ என்னை கண்டுபிடிச்சிட்டான். இல்லை கண்டுபிடிக்கல, நம்ம டீமேட்டா. சாரி கைஸ், ஸ்மால் கன்ஃபியூஷன். ஏன்னா அவனுங்க தான் அங்கே நின்றுட்டு இருந்தானுங்களா. நான் என்ன நினச்சிட்டேன், ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு நினச்சேன். சாவுங்களா செட்டப் பையனுங்களா. ஏன்னா ஆக்சுவலி இவனுங்கெல்லாம் ஆஃப்லைன் பிளேயர்ஸுங்கிறதால நம்ம ஈஸியாக போட்டு தள்ளிடுறோம். ஆன்லைன் பிளேயர்ஸ் வந்தாலும் நம்ம போட்டு தள்ளுவாங்க கைஸ். அதான் நம்ம கூடிய விரைவில் ஃபார்லைட் 84 அந்த மாதிரியான கேம்ஸும் நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இவன் வரானா, இவன் டிஃபென்ஸ் கைஸ், இவன் நல்லவன். எனக்கு இதில் யார் தெரியுமா கைஸ், எனக்கு இந்த பொண்ணு வேணும். இந்த இவனுங்க வேற இப்படா வாய்ப்பில்லடா. ஸோ வெறி ஏற்றுறானுங்க கைஸ் இவனுங்க வேறு. சர்றா அப்படா. ஸோ கைஸ் இவங்க நம்மளே விளையாட விட மாட்டேங்கிறானுங்கோ. என்ன விளையாட விடுங்கடான்றேன். இவனுங்க என்ன விளையாடவே விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இந்த டுட்டோரியல்ஸையாவது நான் முடிச்சுட்டு வந்திருக்கணும் கைஸ். முடிச்சுட்டு வந்தேன்னா கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். வைப்பையில் ஓடு தாத்தாக்கு இல்லையா. ஐயோ டே எனக்கு தாத்தா வேணும் கைஸ். எனக்கு எந்த பிளேயர் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தாத்தா வேணும் கைஸ். ஏன்னா தாத்தா நல்லா ஸ்னைப் பண்ணுவார் கைஸ், ஸ்னைப்பர் அவர். அதோட அவருக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருந்தோன்னா அவரால் சுட முடியும் கைஸ். அதுதான் கைஸ் தாத்தா கிட்ட ஒரு நல்ல பெனிஃபிட்டு. சரிவா நான் புது பையனோட போவோம். புது பையனோட இறக்கி விட்ருவாங்க நம்மளே ஸ்டோப்பு. வாங்கடா டேய், வேட்டையாடுறேன்டா இன்னைக்கு ஒருத்தனையும். வேட்டையாடவே ஏதோ வரான் பேர் வேட்டைக்காரன். சுடு நான் சாவே மகனே. யார் கிட்டுறா வந்து கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட் ஐயோ சாவே. அவனை ஒருத்த விடாமல் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டானுங்க. வாங்க நாம இந்த பொண்ணா மாதிரி போவோம். தம்பி நீ எப்படிக்கா போனா இப்படிக்கா போகிறோம். ஆளாளுக்கு பிரிஞ்சு போங்க கைஸ். நாம் இங்கே மொத்தம் யாருக்கையும் சோம்பி அப்படிக்கா வாடே. நம்ம பையன் அவனும் இங்கே நிற்கிறான் போல இருக்கு. இல்லை நம்ம பையன் இல்லை. ஸோ கைஸ் சொன்னால நான் இதில் எவ்வளோ பெரிய ப்ரோ. நான் இந்த லெவலில் எனக்கு ஈஸி தான். எனக்கு இந்த அரேனா 3-5 அப்புறம் தான் ஈஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமே. இந்த லெவல் யார் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த அரேனாலாம். பிகாஸ் வந்துட்டாப்புல மாமதுர் அப்படின்னா குடிங்கிற மாதிரி வந்து என்னடா சரியான நூபு கைஸ். வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி போவேன். அண்ட் நாங்கள் மறுபடியும் வின் ஆகிட்டோம் கைஸ். சொன்னல கைஸ் நாம் வின் பண்ணிவிடுவோம் கைஸ் எல்லா மேட்சும். அதாவது கைஸ் இந்த நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் கைஸ். அதாவது இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நான் இந்த கீழே இருக்க இந்த ஏபியை முடிக்காமல் நான் சிக்கு போனதில்லை. ஆனால் இந்த வாட்டி நான் சிக்கு போக போகிறேன் கைஸ். என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். சரி போதுங்கடே என்னை விடுங்கடா. கொஞ்சமாவது நான் சுயமாக செயல்பட விட்றாங்களா பாருங்களேன். என்னடா வெறியாவது கைஸ், வெறியாவது. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ இருங்க கைஸ், நாம் இப்போ இவனை வேறு அப்கிரேட் பண்ணுன்றானுங்க. டேய் இதுக்கப்புறமா அது என்ன ஒழுங்காக விளையாட விடுங்கடா. இவன் வேறு இது புதுசாக எனக்கு கொடுத்து வெளியே ஏற்றுறானுங்களே. சர்றா டீமை நான் சேஞ்ச் பண்ணணும்டா. மரியாதையாக நான் விளையாட விட்டுருச்சு. என்னையே விளையாட விடு. நீயே தான் விளையாட்டுருக்க இவ்வளோ நேரம். மறுபடியும் கைஸ் நாம் இந்த வாட்டி கேன்சல் கொடுப்போம். ஸோ கைஸ் இப்போ நம்ம நேராக மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வாட்டி இதுக்காக இந்த அடுத்த மேட்ச் நான் எனக்கு தாத்தா வேணும் கைஸ்.
ஒரு மேட்ச் தாத்தா இல்லாமல் விளையாட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா சுடுவார் கைஸ். He deserves a likes. அப்படிக்கா வேணாண்டா, அப்படிக்கா ஓடிடு. இப்படி போனீங்கன்னா கைஸ் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லுவேன். ஏன்னா இப்படி போனீங்கன்னா அந்த உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நான் சுடு 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 சீக்கிரம் சீக்கிரம். எப்படி நான் தான் அந்த மேட்ச் முடித்தேன். ஓடிடு. இது நோ கிரெடிட்ஸ் ஃபார் யூ அண்ட் ஆல். ஸோ கைஸ் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோனா. ரெண்டு பேரும் என்ன சுற்று போட்டானுங்க கைஸ். சுற்று போட்டு சுடுறானுங்க. இப்போ என்ன நானே காப்பாற்றிக்க முடியுமா? தொடர்ந்து இணைந்துங்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது கைஸ். ஏன்னா இப்போ என்னை வேறு வெயித்தனமா. ஓனோ கைஸ் ரெக்கார்ட் லைட்டாக பக் ஆச்சு. ஐயோ இந்த ரெக்கார்ட் எங்கே போச்சு? ஸோ கைஸ் சாரி, நடுவில் கொஞ்சம் சீன்ஸ் தெரியாது வந்திருக்காது உங்களுக்கு. ஏன்னா ரெக்கார்டர் லைட்டாக கோளாறு கொடுத்துருச்சு. ஸோ அதனால் டே இவனுங்க வேறு வெளியேற்றுறானுங்க கைஸ். எனக்கு விருப்பமே இல்லைனாலும் இவனுங்க பண்ண சொல்கிறானுங்க. இப்போ பர்றா இதுக்கப்புறம் நானே பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த டுட்டோரியலும் வேணாம். வெறுப்பு கைஸா. அந்த ரிவார்டு வந்துச்சு கீழே. நான் இதை மாற்றணும். எவ்வளோ இருக்குது ஆனால் எதையும் என்ன பண்ண விடல கைஸ். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா நான் இந்த டுட்டோரியல் லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அப்புறமா வீடியோ எடுங்க கைஸ். ஏன் சொல்கிறேன்னா நம்ம என்னடா 973 இருக்கோம். இது திஸ் இஸ் அன்ஃபேர். அவங்களுக்கு அன்ஃபேர், நமக்கு இல்லை. அவங்களுக்கும் நமக்கு ஒன்று தானே. எப்படியும் அன்ஃபேர்னா அன்ஃபேர் தானே. ஆனால் சாவு. ஐயோ நம்ம டீமில் இருக்க. ஸோ கைஸ் நம்ம பிளேயர்ஸ் நம்ம ஆளுங்களாம் இந்த சைடு போகிறாங்க. நாம் அப்படியே அந்த சைடுக்காக போயிடணும். ஏன்னா இப்போ நம்ம ஆளுங்க இந்த சைடு இருக்கிறதுனால அவனுங்க இப்படிக்கா வந்துடுவானுங்க. நாம் இப்படிக்கா போய் நைஸாக போய் சுடணும். ஆனால் பார்த்தீங்களே இந்த நிறைய பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஓனோ இப்போ அப்படியே பாதிலே குதிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டாங்களா. நான் இப்போ இதில் மொத்த வேலையுமே ஆக்சுவலி என்னோடய மொத்த டியூட்டியுமே இதை குறைக்கிறதாக தான் வச்சுருக்கிறது. அவனுக்கு இன்னும் லைட்டாக கூட நம்மளோட குறைக்க முடியல கைஸ். பார்த்தீங்களா அப்போ நம்ம டீம் எவ்வளோ போகணு. ஆனால் நான் ஆக்சுவலி சொல்ல மாட்டேங்க செய்கிறேன். டிஃபென்ஸில் இருக்கிற நம்ம நம்மளோட மற்ற டீம்மேட்ஸ் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். மற்ற ஒரே இருந்துருங்க. அடேங்கப்பா டேய் மொத்த பேர் வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் நான் கவலையே படமாக சொல்லுவேன் கைஸ். ஏன்னா மொத்த பேர் இங்கே தான் இருக்கோமா. அதனால் ஸோ நம்ம ஒரு டீம் ஒர்க்காக இந்த மேட்சை நம்ம முடிச்சிட்டோம் கைஸ். நான் ஆக்சுவலி 20 நிமிஷத்தில் முடிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அது எவ்வளோ நிமிஷம் வந்ததுன்னே தெரில அந்த வீடியோ. ஸோ அதனால் நான் இதை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடியாது. இப்போயாவது என்ன தயவு செஞ்சு விடுங்களா. இதுக்கு மேலே எனக்கு டுட்டோரியல் வேணாம். இவனுங்க வேற கடுப்பேற்றுறானுங்க கைஸ். இந்த கேம் வேறு வச்சு செய்யுதுங்க. போகண்டா வெளில வாங்கடா, தயவு செஞ்சு வெளில வந்துடுறா. இவனுங்க வேறு இந்த சேலஞ்சு அது இதுன்னு ஷோ நியூ சீசன் அது இதுன்னு
என்னென்னமோ சொல்லி அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க வேறு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நிம்மதியாக இருக்க விடல ஆக மொத்தத்தில். சரி வெளில வரேனா? ஏய் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு எந்த டுட்டோரியலும் வேணாண்டா, உங்களை நான் கெஞ்சிக்கிட்டேன். இதுதான் ஆக்சுவலி நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க கைஸ், நான் முதல்ல போய் தாத்தாவை ஆட் பண்ணுறேன். யாருக்கு பதில்னா இவனுக்கு பதில். நான் ஏற்கனவே 2 அட்டாக்கும் ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அதனால் தாத்தா உங்களை அப்கிரேட் பண்ணுறேன், நல்லா வேலை செய்யுங்க. நீங்களும் லாங் ஷாட்டோ. ஆமாம், இப்போ தான் கைஸ் ஞாபகம் வருது இவர் பேர் லாங் ஷாட். ஆனால் வேறு நான் என்றைக்குமே தாத்தா தான் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா அது நானே வச்ச பேர் இவருக்கு. ஏன்னா இவர் தாத்தா மாதிரி இருக்காரு, சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்காரா, அதனால் அந்த பேர் இவருக்கு கரெக்டாக இருந்ததுங்கிறதால நான் அப்படியே வச்சிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம டீம் பேரை மாத்திரம், அதாவது DTGF ஸ்குவாட் அப்படின்னு தான் நான் வைக்க போகிறேன். நம்ம சேனல் பேரை தாங்க வைப்போம் நாம எப்பயுமே. ஏய் பா நெக்ஸ்ட்டு என்ன இது டீமா அப்படின்னா ஏன்னா இது எனக்கு ஏய் என்னடா இது வீட்டன் ஸ்டார்ட்னா வாட்ஸ் தட்? என்னது இது? ஏய் இவனா புது கேரக்டர் வேற மாதிரி. ஆஹா டெக்குக்கோ டெக். ஸோ கைஸ், நமக்கு புதுசாக ஒரு டிஃபென்ஸுக்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டா. இவனுக்கு என்ன பவர்னு எனக்கு மறந்து போச்சானா, இவன் நல்லா சுடுவானோ ஏதோ ஒரு பவர் தான் எனக்கு ஆக்சுவலி. இருங்க கைஸ், அப்புறம் நம்மளோட ரிவார்டை போய் பார்த்துட்டு ரிவார்டு என்ன இதானா? எனக்கு ஆக்சுவலி இதில் எந்த கேரக்டர் தெரியுமா கைஸ்? ஏன்னா இந்த ஒரு பர்பிள் கலரில் லாஸ்ட்டில் ஒரு பொண்ணு இருக்காள், அதோ இந்த பொண்ணு. ஏன்னா இவன் நல்லா சுடுவான். இந்த கன்று நல்ல கன்று ஆக்சுவலி அவன் எடுத்துருக்கிறது. அதோட ஹூக்கு போடுற மாதிரி ஒரு அந்த ஸ்பைடர்மேன் வெப்பு வரல, அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஹூக்கு போடுவான். அது நல்லாயிருக்கும். இரு என்கிட்ட 300 டைமண்ட் இருக்கா? இது ஏன்டா சொல்லவே இல்லை? இது தெரிஞ்சுருந்தா நான் ஏன்டா வெயிட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு அது வேறு ஏதாவது புது கேரக்டர் கிடைக்கணும். கைஸ், ஸோ எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி பிகாஸ் எனக்கு தேவையான கேரக்டர் கிடச்சிருச்சு கைஸ், கிடச்சிருச்சு. இந்த கேரக்டர் கிடைக்காதான் தான் நான் எதிர்பார்த்தேன். ஐம் ஸோ ஹாப்பி கைஸ், ஐம் ஸோ ஹாப்பி. 2 டிஃபென்ஸும் ஒரு சென்டரு 2 அட்டாக்கு. இப்போ பாருங்க, டிஃபென்ஸில் நம்ம டீமு அடிச்சிக்கவே முடியாது கைஸ். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்துருச்சு. இந்த பொண்ணு ஆக்சுவலி நல்லாவும் சுடுவா, நல்லா ஹூக்குவா. அந்த இருங்க கைஸ், இப்போ இந்த பொண்ணோட பவர் காட்டுறேன். ஐயோ இந்த பொண்ணுக்கு வேறு மறந்து போச்சா? அது இவன் பேர் என்னது? இந்த கேரக்டர் பேர் வேறு மறந்துச்சு. சரி வா, பேரா முக்கியம் நமக்கு. வரான் சுட அவனை சுடு. ஏங்க நம்ம சுடுறானுங்க. ஐயோ கைஸ் அவனை சாவே. எங்கள் டீமையை நான் வந்து கூப்பிட்டு பார்க்குறேன், செத்துப்போ அப்படின்னு தான் நம்ம அவனுக்கு ரிப்ளை கொடுத்தோம். ஓனோ லாங் ஷாட் தரமா பார்த்தல, லாங் ஷாட் உங்களுக்கு. நோ கைஸ், வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஹூக்கு. ஓகே, நம்ம டீம் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த கேப்பில் ஐயோ மொத்த டீமே வந்துருச்சு கைஸ், மொத்த டீமே இறங்கிடுச்சு. ஆனால் நான் சுடுறது நிறுத்தப்படல. ஆக்சுவலி கைஸ், இந்த கேம் நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் மேலே தேவைப்படாது. அதனால தான் நான் இந்த ட்ரிக்கை ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ப்ரோ கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு கற்றுக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், மூவ் பண்ணிக்கினே இருந்து நான் ஒரு இதே முடிச்சு ஐயோ டேய் நம்ம டீம் என்னடா பண்ணுது? சரி பரவாயில்ல, நம்ம டீமும் பெரிய நம்ம காப்பாற்றிடும், கவலை இல்லை. லாங் ஷாட் போங்க தாத்தா. ஓனும் கைஸ், நம்மளோட ஒரு சைடு இல்லை கைஸ், நம்ம ஒன்றுக்கு நம்ம அவங்களோட 2த்தையும் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நேராக இங்கே சூப்பராக போடணும். பார்த்தீங்களா கைஸ், எப்படி சூப்பராக இருக்கா இந்த பவரு? நம்மளோட இந்த பொண்ணு சூப்பராக இருக்குது. இந்த கன்னும் சூப்பராக இருக்கும். நோ காத்தா வந்துட்டா. ஐயோ இவன் வந்துட்டான். பை தம்பிடா. ஐயோ என்னையோட சூப்பராக எப்படி நான் சொல்கிறேன் நானும் பார்க்குறேன். நான் பார்த்து சுற்றிக்கிட்டே சுடுவேன். பார்த்தீங்களா கைஸ்,
ஸோ இது ஒரு உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரிக்கு கைஸ். நீங்கள் அதாவது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரணுன்னா, அதாவது அதாவது நான் சுடுறப்ப, அதாவது சுடுறப்ப நான் ஆமாம் எனிமிக்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருங்க. நிற்காமல் நகர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தேங்க்யூ. அதெல்லாம் நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். எனக்கு ரிவார்டு முக்கியம் இல்லை, அவார்டு தான் முக்கியம். ரிவார்டு முக்கியம் இல்லை. ஐயோ ஓனோ கைஸ், சாரி. என் ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு, அதோட ஆடு வருது. இதில் வேறு வெறுப்பு கைஸ். கைஸ் ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கேம் பிளேவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் கேம் பிளேயில் சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் திஸ் பை ஃப்ரம் வேலவன் கேமிங். வேலவன் கேமிங்ன்றீங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். டெவல் தமிழ் கேமிங் அண்ட் ஃபேக்ட்ஸ் கைஸ். ஸோ அதோட ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். அதோட இந்த கேரக்டர், அதாவது இந்த கேமரா மேனுக்கு என்ன பவர்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கைஸ். அதோட முடிஞ்சால் அடுத்த வீடியோக்குள்ளே நான் ஒரு சில அரேனா வேணால் முடிச்சு வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். வா பார்த்தீங்களா கைஸ், இவனை மூவ் பண்ணுறப்ப அவனோட இது பின்னாடி இருக்க ஸ்கார்ஃப்லாம் நகருது. அனிமேஷன் ஒரிஜினலாக வச்சுருக்கானுங்களே. இது என்ன ஒரிஜினல் விஜிலண்ட்னா என்னது? இது எனக்கு ஃபுல்லையோ கலர் மாறுமா? இதெல்லாம் எப்படா வந்துச்சு, சொல்லவே இல்லை. இது ஓகே, இது ஏன்னா வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் வரலை. ஸோ எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இதோட நான் இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன் கைஸ். எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்துருச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் கேம் பிளேயில் சந்திக்கிறேன். திஸ் பை ஃப்ரம் வேலவன் கேமிங் அண்ட் ட்ராயிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெவில் தமிழ் கேமிங் அண்ட் ஃபேக்ட்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் புது நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தால் DTGF ஸ்குவாடுன்னு போடுங்க கைஸ். நான் தெரிஞ்சுப்பேன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்னு.